முற்றிடுமே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு முற்றிடுமே எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தில் நாம் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துவோம்? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆதரவாக இருப்பார். நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், பின்பு அவரை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாவின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். நாம் ஒரு வேலையில் இருந்தால் அந்த மேனேஜரை பிரியப்படுத்துகிறோம். பள்ளியில் படித்து கொண்டிருந்தால் ஆசிரியர்களை பிரியப்படுத்த சில காரியங்களை செய்கிறோம். கணவன் மனைவியை பிரியப்படுத்துகிறார். தகப்பன் பிள்ளைகளை பிரியப்படுத்துகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை பிரியப்படுத்துகிறார்கள். இதற்காக சில காரியங்களை செய்கிறார்கள். அதை போல நாமும் ஆண்டவரை பிரியப்படுத்த நிறைய வழிகள் உண்டு. அதில் ஒரு வழிதான், எதை செய்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து அவர் சொல்ல கேட்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். உதாரணத்திற்கு, தாவீது ராஜா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் எதை செய்தாலும் கர்த்தரிடம் கேட்டே செய்கிறார். ஆதலால்தான் கர்த்தர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள், உறவினர்கள், பழகியவர்கள், நம் வீட்டில் உள்ளவர்கள், பெற்றோர்கள், இவர்களுக்கு அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரியப்படுத்துவோம். அதை போல ஆண்டவரிடம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தால் ஆண்டவர் இருதயம் நம்மேல் மகிழ்ச்சியாயிருக்கும். நாம் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்து அவருடைய ஆலோசனையின்படி நடக்க ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்று கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமையாக உம்மை ஏறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.